வெல்கம் டு ப்ரோட்டீன் vlog. மை லைஃப் vlogோட டே 12 பார்க்க போறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்கப்பா. என்னடா இப்போ மட்டும் இட்லி புஷ்அப்ஸ் காட்டுற அப்படிலாம் கேட்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்க உங்களுக்கே தெரியும். ஸோ டியூஸ் அதிகமாக இதை தூக்கிட்டேன். ஸோ அதனால் இனிமேல் முடிஞ்சளவு காட்டுறேன், ஓகேவா? நான் பயங்கரமாக இப்போதே மன்னிச்சுக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். குட் மார்னிங். இன்றைக்கி போட்டிருக்கு பார்த்துருவோமா? எதை தேடி நாம் அலைகிறோமோ அது நமக்குள்ளே இருக்கிறது, அது உண்மை, ஆக்சுவல் ட்ரூத். கன்னிராசிக்கு பத்தி போட்டிருக்கு. ஸோ என்ன போட்டிருக்கு பார்ப்போம் என்னச்சுன்னு. ஒரு பார்க்கும்போது குளிச்சு முடிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸு போகிற காலேஜுக்கு அதிசயமாக எனக்கு கொஞ்சம் பத்து பரவசமாக டியூஸ்டேனாலே. ஸோ கோயில் போகிறேன் இன்றைக்கி ஈவினிங். ஸோ காலேஜ் பிளாக் பண்ணி பண்ணுறேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் கிளாஸஸ் முடிஞ்சு ஸோ மதிய சாப்பாடுக்கு காரக்குழம்பு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ள கிளாஸ் அட்டன் பண்ண தம்பா பஸ்ஸு பிடிச்சி ஒரு வழியாக ஈஸ்ட் வந்து சேர்ந்துட்டான்ப்பா ஒரு வழியாக. அப்புறம் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சு. ஸோ டீ குடிச்சிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கோயில் போகலான்னு சொல்லி சாமி கும்பிட்டேன்ப்பா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு செத்தாக வேண்டிக்கிட்டேன். இன்னும் சில விஷயம் பேசியிருக்கேன், நல்லதே நடக்கும். ஓகே கேஸ், இந்த வேலை ஏதோ முடியுது. ஸோ நாளை பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு சொல்லணும். பாய். டயர்டாக இருக்குது, நம்ம தூங்க போகிறேன். அப்புறம் எனக்கு காப்பி ஸ்டடி பண்ண வேலை இருக்குது. ஸோ பாய். பண்ணியிருந்தீங்கப்பா. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் ஐயாவோட நினைவு நாள் இன்னைக்கு ஜூலை 24 இன்று. ஐயா வந்து நிறைய படங்கள், நிறைய கருத்துள்ள படங்கள் நடிச்சிருக்காரு. முதல் முறையாக ரொம்ப பிடிச்ச படம். ஸோ பாரதி ஜாயா இயக்கத்தில் நல்ல படமாக 365 நாள் பயங்கரமாக ஓடிக்குன்னா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம நடிகர் திலகம் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். ஸோ பாலச்சந்திரன் காலத்துலேருந்தே இன்றைக்கி ஃபீல்டில் இருந்திருக்காரு. ஸோ ஐயா நம்ம கூட இல்லைனாலும் ஸோ அவருடைய பிளெஸிங்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ பாரதி ஜெயா நம்ம கூட இல்லை, இருந்தாலும் அவருடைய பிஸ்னஸ் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு. ஸோ ஐயா